இளம் பெண்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம். இந்தியாவிலேயே முதல் முறையாக இளம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். இது எவ்வளவு பெரிய சாதனை! இந்தியாவிலேயே தமிழர்களுக்குத்தான் இது முதல் முறையாம். 2 முறை ஊசி போடுவதற்கு தனியார் மருத்துவமனைகளில் 28,000 ரூபாய் செலவாகுமாம். 28,000 ரூபாய்க்கு தமிழர்கள் எங்கு செல்வார்கள்? இந்த தெலுங்கர்களுக்கு தமிழர்களாகிய நம் மீது எவ்வளவு அக்கறை பார்த்தீர்களா? இந்த HPV வேக்சின் என்பது முழுக்க தமிழினத்தை அழிக்க கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அது எப்படி என்று பார்ப்பதற்கு முன்னால் முதலில் வைரஸ் என்றால் என்னவென்று சுருக்கமாக பார்ப்போம். வைரஸ் என்பது ஒரு நுண்கிருமி. இது பாக்டீரியா, அமீபா போன்ற கண்ணுக்கு தெரியாத நுண் உயிரினத்தை விட சிறியது. வைரஸ் ஓர் உயிரினம் என்று பலர் நினைத்துக் கொண்டுள்ளார்கள். உண்மையில் வைரஸ் என்றால் உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவை ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவைதான். அது ஒரு உடலுக்கு வெளியே இருக்கும் போது அவை வெறும் வேதிப்பொருட்களைப் போல் செயலற்று இருக்கும். அவற்றுக்கு சொந்தமாக வளர்ச்சி கிடையாது, சுவாசம் கிடையாது. ஆனால் அவை ஒரு மனிதன், விலங்கு அல்லது தாவரத்தின் உயிரணுக்களில் நுழைந்தவுடன் அவை அந்த உயிரணுக்களின் ஆற்றலை பயன்படுத்தி தங்களை பெருக்கிக் கொள்ளும். வைரஸ்களை வெறும் கிருமி அதாவது ஜெர்ம் என்று சொல்வதை விட இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் அதாவது தொற்றுக்காரணி என்று சொல்வது இன்னும் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் எல்லா வைரஸ்களும் நோயை உண்டாக்குவதில்லை. ஆனால் அவை உயிரணுக்களில் புகுந்து மாற்றங்களை ஏற்படுத்தும் திறன் கொண்டவை. சுருக்கமாக சொன்னால் வைரஸ் என்பது ஒரு புரத பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு மரபணு தகவல், அவ்வளவுதான். இருப்பினும் சில உயிரியல் நிபுணர்கள் வைரஸ் ஆனது உயிரினம் போல் இயங்குவதாக கருதுகிறார்கள். வைரஸ் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் உள்ளது. நமது உடல் முழுக்க வைரஸ் இருக்கிறது. ஆனால் அது உடலின் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக நம்மை தாக்குவதில்லை. இப்படி இயற்கையாக இருக்கும் வைரஸ் நம்மை பெரிதாக பாதிப்பதில்லை. ஆனால் யூதர்கள் அறிவியல் எனும் பெயரில் ஆராய்ச்சி கூடங்களில் செயற்கையாக வைரஸ்களை உருவாக்குகிறார்கள். இதுவே இன்றைய மனிதகுலத்திற்கு பெரும் ஆபத்தாக மாறியுள்ளது. இதுபோன்று செயற்கையாக உருவாக்கப்படும் வைரசுகளை எப்படி நம் மீது திணிப்பது? அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வேக்சின். நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தடுப்பூசி என்று சில விஞ்ஞானிகள் என்ற அஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அவர்களின் அறிவியலின்படி பார்த்தால் தடுப்பூசியில் கிருமி இருக்கும். அதை ஊசி மூலமாக செலுத்தும் போது நமது உடலில் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். ஆனால் கிருமி இயற்கையாகவே வந்தாலும் இயற்கையாகவே நமது உடல் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் தானே. பிறகு எதற்கு தடுப்பூசி போட வேண்டும்?